எப்படின்னா பேஜ் மாற்றுவோம். கிரேஸ் கிரேஸ் டிஎன்பிசி அகாடமி சார்பாக உங்களை அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நீங்கள் டிஎன்பிசி தேர்வில் குரூப் 2, குரூப் 4, குரூப் 8, குரூப் 7 இது எல்லாத்துக்கும் ஆயிடும். குரூப் 1 எல்லாத்துக்கும் தமிழ் அப்படின்னா கிராமர் ரொம்ப கட்டாயம் பயன்படும். நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்பு பெயரெச்சம். ஒரு பெயரெச்சம்னா என்ன, ஏன் அதுக்கு பெயரெச்சம் பேர் வச்சாங்க, ஏற்கனவே போன வகுப்புல நான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் எச்சம்னாவே முற்று பெறாத வினை சொல்லதான் எச்சம் சொல்றோம். பெயர் சொல்ல கொண்டு முடிகிறதால இது பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். குறிப்பாக பெயரெச்சத்தை நம்ம ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கட்டாயம் பிரீஃபா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளில் அவங்களோட ஒரு எச்ச வினையானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ஒரு எச்ச வினையானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். குறிப்பா இந்த இடத்துல பெயரெச்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்த பெண், ஓடுகின்ற பையன், பார்க்கும் கண்ணன். பெயரெச்சம் கால வகையால் 3 வகைப்படும். என்னது? குறிப்பா இதை நம்ம எப்படி சொல்றோம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். படித்த, படிக்கின்ற, படிக்கும், கின்ற, கிரு, கின்ற இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நீங்க பாருங்க, படித்த முகிலன். அதுக்கு அடுத்தது படிக்கின்ற முகிலன், கின்ற, படிக்கும். ரைட், இந்த 3 உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி முடிச்சாச்சு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கிரு, கின்று, ஆணென்று. கிரு, கிரு, கின்று, ஆணென்று. இந்த ஆணென்று. சரி, இந்த விஷயத்த நம்ம உங்களுக்கு ஓரளவு கண்டுபிடிச்ச முடியும். கிரு, கின்று, ஆணென்று. இதுல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல 3 காலத்தையும் பெயரெச்சத்துல காலம் காட்டக்கூடியது இருக்குது. அதனால இது காலம் காட்டும் பெயரெச்சம். ரைட். ஒரு எச்ச வினையானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். ரைட். இதுல அடுத்தது தெருநிலை பெயரெச்சத்தான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியது. அதனால ஈஸி. கருவி இருக்கும், நிலம் இருக்கும், செயல் இருக்கும், காலம் இருக்கும், செய்வல் இருக்கும். வந்துடாதீங்க. கருவி 4 செப்டம்பர் பாடுனே. கருவி, கருவி, இதுல கருவி, நிலம், செயல், காலம், செய்வல். இந்த 3 நம்ம பார்க்கிறோம். வந்துடுறேன். இது காலத்தை வெளிப்படையாக காட்டும். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்வல், அந்த 6 காமிக்கக்கூடியதா இருக்கும். நான் மறந்துடாதீங்க, இந்த 6 காமிக்கக்கூடியதா இருக்கும். செய்பவன்ல யார் செய்பவன்? ஒரு பெயர் சொல் வந்துருச்சா? இளங்கோ. கருவியில களம் வந்துருச்சா? செய்பொருள் சோறு. காலத்துல இருந்த காலன்றதை கண்டுபிடிச்சாச்சு. சரிதானா? நிலத்துல வீடு, செயல்ல உழுதல். இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கற்ற மாணவன், சொன்ன மாதவி, பாடிய கோதை. இதை வைத்து நம்ம ஈஸியா, இது திருநிலை பெயரெச்சம் தான், வெளிப்படையா வருது. காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியதா இருக்கு. அதனால இது திருநிலை பெயரெச்சம் தான். சந்தைகள். அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் சிறப்பு என்னன்னா, காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்படி பண்பினை மட்டும் உணர்த்தக்கூடியதா இருந்துச்சுன்னா இது குறிப்பா உணர்த்ததால இத குறிப்பு வினையச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். வினையச்சம் குறிப்பு பெயரெச்சம். நல்ல மாணவன், அழகிய மயில், கரிய யானை, பெரிய வீடு. இந்த சொற்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கரிய, பெரிய, அழகிய, நல்ல, இந்த சொற்கள் தான் நமக்கு குறிப்பு காட்டக்கூடியது. அதுக்கடுத்து எதிர்மை. எதிர்மை பெயரெச்சத்தை பொறுத்தளவு ஆ ஓசை கட்டாயம் இருக்கும். ஆ ஓசை. இந்த ஒரு சொல்ல வச்சு நம்ம ஈஸியா என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, எதிர்மறை அப்படின்னாவே பெயரெச்சமானது எதிர்மறை பொருள். ஓடாத வண்டி. ஆ.
பாடாத ஓடா குதிரை பாடா குதிரை எல்லாம் சொல்றோம்ல. ஆ ஆ ஆ இது பாருங்க, ஓடாத பாடாத. அதுக்கு அடுத்தது ஓடா வண்டி பாடா பெண். ஆன்ற சொல் வந்தாவே இது வந்து எதிர்மறைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், இங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். இங்க பெயரெச்சமானது எதிர்மறை பொருள் தரும். ஓடாத வண்டி, பாடாத பெண், சொல்லாத பையன், இது எதிர்மறை பெயரெச்சம். ரைட், அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நான் சொல்லவே தேவையில்ல, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா போன வகுப்புல இதை நடத்திருக்கிறேன். இதை பத்தி எதிர்மறை பெயரெச்சத்தின் எச்ச வினையின்றி இறுதியில் கெட்டு மறைந்து வருவது. பாடாத ஓடாத அப்படின்ற சொல்ல ஓடா பாடா, ஓடா வண்டி பாடா பெண், இதுல ஆ ஓசை மறைஞ்சிருக்கா இல்லைங்களா? இதுதான் நமக்கு அடையாளம். இதை வச்சு இது ஈஸியா எதிர்மறை சொல்லலாம். இதுலயும் ஈறுகட்டத்திலையும் இதுல வந்து ஈறுகெட்டு போனதால ஓடா பாடா எதிர்மறை பெயரெச்சத்தில் எச்ச வினையின்றி இறுதி எடுத்து கெட்டுன்னு மறைஞ்சு வர்றதால, சரிதானா, இத இந்த ஆ ஓசை வந்துடும். ஓடா பாடா இந்த சொற்கள்லாம் வரும். இதை நம்ம பெயரெச்சத்தில் இருக்கக்கூடிய 4 வகை கேட்டகரி பார்த்துட்டோம். திருநிலை, குறிப்பு, எதிர்மறை, ஈறுகெட்ட. இந்த 4ம் நமக்கு அவசியம் மனசுல பதிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு குறிப்புகள் ஆகும். அடுத்தது அடுத்த வகுப்புக்குள்ள நான் உங்களை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த வகுப்பு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். கரெக்ட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ரெக்கார்டிங் எடுத்துன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. அன்புக்குரியவங்களே, டிஎன்பிசி கிரேஸ் டிஎன்பிசி அகாடமி சார்பாக உங்களை யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் பார்க்க போற தலைப்பு வினை எச்சம். எச்சம்னா என்ன? எஞ்சி நிற்பதை நம்ம எச்சம் என்று சொல்லுகிறோம். ஒண்ணு பார்த்தோம், பெயரெச்சத்தை பார்த்தோம். பெயரெச்சத்துல 4 வகை சொன்னேன். அதாவது திருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகட்ட பெயரெச்சம் சொன்னேன். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்ப வினையெச்சத்தை தான் நான் பேச போறேன். ஒரு எச்ச வினையானது, நல்லா கவனிங்க, ஒரு எச்ச வினையானது வினைச்சொல்லைனா வினை முற்றுரை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். அதில் போலாமா? செய்து பார்த்தான், படிக்க கண்டேன், பாடி கேட்டேன், எழுந்து நின்றான். இது கால வகையால் 3 வகைப்படும். இறந்த கால வினையெச்சம், நிகழ்கால வினையெச்சம், எதிர்கால வினைச்சம். இதுல வந்து கிறு கின்று ஆனின்ற மாதிரி செய்கின்ற, செய்யும், செய்த வந்து முடிஞ்சாது. அது வந்து நடந்து சென்று அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அது இறந்த காலம். நடந்து சென்றான், சொல்லி சென்றான், சொற்களுக்குள்ளாரே இருக்கு பாருங்க. நடந்து, சொல்லி, செய்து, இந்த மாதிரி வார்த்தை முடிஞ்சாலும் அது இறந்த காலம். இதுக்கடுத்து நிகழ்காலத்துல நடந்து செல்கின்றான், நிகழ்காலம். சொல்லி செல்லுகின்றாள், ரைட். அது எதிர்காலத்துல நடந்து செல்வான், சொல்லி செய்வான். இதுல பாத்தீங்க அப்படின்னா நாம நடந்து, சொல்லி, அதுக்கடுத்து நடந்து சென்றான், செல்கின்றான், சொல்லுகின்றான்,
கிரு கின்று ஆண் என்றுல அழகா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது எந்தெந்த இடத்துக்குரியது அப்படின்னு கண்டுபிடிச்சு. எதிர்காலத்துல செய்வான் இப்பு இவு வந்தால் அழகானுங்க. இப்பு இவு நடந்து, இப்பு இவு இதுல பாருங்க நடந்து, செய்வான் சொல்வான், இது மாதிரி பெரும்பாலும் இப்பு இவு இந்த வார்த்தைகளை கொண்டு முடிஞ்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? பெரும்பாலும் எதிர்காலத்துல இந்த சொற்கள் பயன்படுத்துறதால எதிர்கால வினையெச்சத்தை சொல்றோம். அடுத்த பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் என்ன சொல்ல வர பாருங்க. இதனுடைய பிரிவுகள்ல என்னென்ன பிரிவுகள் இருக்குது, இது கால வகையால என்னென்ன இப்படி பிரிக்கிறாங்க பார்ப்போம். இங்க எப்படி நம்ம பேரச்சத்துல திருநிலை பேரச்சம், குறிப்பு பேரச்சம், இது மாதிரி பேரச்சம், இருக்கட்டும் இது மாதிரி பேரச்சம் இப்படி கேட்டகரி பிரிச்சுக்கணும். அது போல வினையச்சத்திலையும் நாம கேட்டகரி பிரிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். என்னென்ன இடத்துல எப்படி சொல்ல வரோம் பார்ப்போம். வினைன்னா என்ன? செயல். செயலை சொல்லக்கூடியதான் வினைன்னு சொல்லி சொல்றோம். இது யார் செய்யறாங்க? அது ஆண் பாலா இருக்கலாம், பெண் பாலா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பார்க்கலாம். வினையச்ச வாய்ப்பாடுகள்ல 3 காலங்களில் வினையச்ச வாய்ப்பாடுகள் உண்டு. 3 காலங்கள் என்னென்ன? 3 காலங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3ஐயுமே வச்சு நம்ம பார்ப்போமே. வினையச்ச வாய்ப்பாடுகள்ல 3 வினையச்ச. இறந்த காலத்தை முதல்ல பார்க்கலாம். செய்து, செய்யு, செய்யா, செய்யு, செய்தன. இந்த 5ம் இறந்த கால வினையச்ச வாய்ப்பாடுகள். மறந்துடாதுங்க. இதை வச்சு எத்தனை சொற்கள் வேணாலும் செய்யலாம், சொல்லலாம். ரைட். அடுத்தது நிகழ்கால வினையச்ச வாய்ப்பாடு. நிகழ்காலத்துல நிகழ்கால வினையச்சம் செய்ய போகலாமா? அடுத்து எதிர்கால வினையச்சத்துக்கு செய்யின், செய்ய, செய்யர், வான், பான், பாக்கு என்பன 6ம் எதிர்கால வினையச்ச சொற்கள். மறந்துடாது. இந்த சொற்கள் இல்லாம எழுதவே முடியாது. அதுக்கடுத்து தெரிநிலை வினையச்சம். காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் செய்வினை நிலை வினையச்சம் எனப்படும். இதுல வந்திருக்கும். படித்து தேறினான், பார்க்க செல்கின்றான் சொல்லலாமா? அதுக்கு அடுத்தது இதில் படித்து பார்க்க என்னும் வினையச்சங்கள் எச்ச வினையாய் நின்று காலத்தை உணர்த்தி தேறினான் செல்கின்றான். நான் மறந்துடாதீங்க. தேறினான் செல்கின்றான் சொற்கள இததான் வினைமுற்றை கொண்டு முடிஞ்சதால இது தெரிநிலை வினையச்சம் என்று கூறுகிறோம். உண்டு மகிழ்ந்தான், எழுந்து வந்தான், ஓடி செல்வான், இந்த சொற்கள்லாம் நமக்கு தெரிநிலை வினைச்சம். அதுக்கடுத்து குறிப்பு வினைச்சத்துல எச்சவினையானது காலத்தை உணர்த்தாமல், நல்ல கவனி, காலத்தை உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது தெரிநிலை வினையச்சம். மெல்ல பேசினான், நோயின்றி வாழ்ந்தான். எச்சவினையானது காலத்தை உணர்த்தாம, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை உணர்த்தாம அதனோட பண்பு என்ன பண்போ அந்த பண்பு சொல்லுது. பேசுறது, மெல்ல பேசுறது, சத்தமா பேசுறது, சிரிச்சு பேசுறது, சொல்ற மெல்ல பேசினா இது அதனோட பண்பு. நோயின்றி வாழ்ந்தான், நோய் எல்லாம் வரும். இப்படி அதனோட பண்பை மட்டும் உணர்த்தி வந்தால், நல்ல பண்பை உணர்த்தி வந்தால் இதுக்கு குறிப்பு வினையச்சம் என்று பெயர் பொருள்படும். அதுக்கடுத்து ஒரு முற்றெச்சம்னா என்ன? எது முற்றெச்சம்? ஒரு வினைமுற்று எச்ச சொல், ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். பெண்கள் பாடினர் மகிழ்ந்தனர், மாணவர் படித்தனர் தேர்ந்தனர். இதில் பாடினர் படித்தனர் என்ற வினைமுற்றுக்கள் பாடி படித்து என்னும் வினையச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் இது முற்றெச்சம். மற்றொரு வினையச்சத்தை கொண்டு முடியணும், முடிஞ்சாதான் அது வினையச்சம், முற்றெச்சம் சொல்றோம். அதுக்கு அடுத்தது எதிர்மறை வினையச்சம். வினையச்சமானது எதிர்மறையான பொருள் வரும், மாறாதீங்க, எதிர்மறையான பொருள் வரும். நில்லாது சென்றான், உண்ணாது இருந்தான், எதிர்மறையில இருக்கும். நில்லாது, உண்ணாது, காணாது, பாராது, தூ 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 இது வந்து பெரும்பாலும் பார்க்கலாம், எதிர்மறை வினையச்சம். அதற்கு அடுத்தது இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் தனிச்சொல் தான் தனிச்சொல் என்று பொருள் தராது. இது வந்து இடைச்சொல். இது பெரும்பாலும் இடையில தான் வரும். அவனே செய்தான், அவனே ஏ
வந்தான், அவனே. இப்போ அந்த சொற்களுக்கு பின்னால் வரக்கூடியது சரி தானியங்களே இடைநிலை வேற்றுமை உறவுகள், ஓம உறவுகள் போன்ற இடைச்சொற்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உரிச்சொல் உங்களுக்கு தெரியும், ஒரு சொல்லை விரும்பித்து சொல்லக்கூடியதுக்காக எழுதப்படக்கூடிய சொற்கள் தான் உரிச்சொல். இது வந்து நிறைய இருக்கு, பட்டியல் பின்னால பார்க்கலாம். இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையில் சொல் பல வகை பண்புகளை கொண்டு பெயர் சொல் வினை சொற்களை விட்டு நீங்காத செயலிக்கு உரிமை பெற்று வரக்கூடியது உரிச்சொல். உரிச்சொல் வந்து அற்புதமான ஒரு சாப்டர், அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். ஏதாவது சந்தேகம் தான் நீங்க யூடியூப்ல அல்லது வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பி வைங்க, சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம். நம்மளுடைய பிளாக் ஸ்பாட் பாருங்க, கிரேஸ்ல யூடியூப்ல கொஞ்சம் பார்த்து உங்களுடைய கேள்விகள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, வாய்ப்பாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கூறி மணிகிறேன். நன்றி. ஹலோ ஹலோ ஆமாப்பா. அவசியம்